அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா அவர்கிட்ட ஏதோ விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம். ஆமா, அவரை எப்படியாவது சந்திச்சு இனிய ராசாத்திய பிரிக்கிறதுக்கு நல்ல ஐடியாவை கறந்துடணும். ஓகே அத்தை, இன்னைக்கே செஞ்சிடலாம். இதுதான் கண்மணி உன்கிட்ட எனக்கு பிடிச்சது. இந்தா அந்த ஜோசியர் நம்பருக்கு போன் போட்டு காரியத்தை கச்சிதமா முடி. சரிங்க அத்தை. आपने जिस व्यक्ति को कॉल किया है वो अभी दूसरे कॉल पर व्यस्त है, कृपया प्रतीक्षा करें. போனை எடுக்கல அத்தை, ஹிந்தி வாய்ஸ் கேக்குது. இன்னொரு தடவை போட்டு பாரு கண்மணி. ஹலோ சார், நான் கண்மணி பேசுறேன். நீங்க ஆலங்குடி ஜோசியர் ஐயா தானே? மேடம், நீங்க யாருன்னு நமக்கு தெரியல. இந்த நம்பர் ஆலங்குடி ஜோசியர் ஐயா நம்பர் தான். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் முடிச்சு தரேன். இல்லங்க, அன்னைக்கு ஜோசியர் அசிஸ்டன்ட் தமிழ் நல்லா பேசினாரு. ஆனா நீங்க... ஓ, அதான் நான் சொல்லுது. எங்க பாசுக்கு ஆல் ஓவர் இந்தியா கிளைண்ட்ஸ் இருக்காங்க. நான் பாசுவோட மகாராஷ்டிரா ஸ்டேட் அசிஸ்டன்ட் பேசுறேன். அப்போ அடுத்த ஜோசியர் ஐயாவை எப்ப பார்க்க முடியும்? மேடம், 2 வீக்ஸ் கழிச்சு தான் பாஸ் தமிழ்நாடு பக்கம் வருவாரு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பிரிக்கிறதுல எங்க ஜோசியர் மேஜிக் பண்ணுவாரு. அதனால எங்க பாசு இந்தியா முழுக்க வாண்டடு. உங்க நம்பரை ரெஜிஸ்டர் பண்றேன். இங்க ஜோசியர்ட்ட இருந்து கால் வரும். அப்ப வந்து நீங்க பாருங்க. சரி. என்னாச்சு கண்மணி? அத்தை, நீங்க சொல்ற மாதிரி பெரிய ஆளா இருப்பாரு போல. புருஷன் பொண்டாட்டிய பிரிச்சு வைக்க ஆல் ஓவர் இந்தியா அலையறாரு. பார்த்தா மனுஷன் சாதுவா இருக்காரு, ஆனா செய்யற வேலை எல்லாம் ஃப்ராடா இருக்கு. கண்மணி, நமக்கு அந்த ஜோசியர் வரணும். அது எப்ப நடக்கும் அத மட்டும் சொல்லு. அத்தை, ஜோசியர் வர இன்னும் 2 வாரம் ஆகுமா? என்ன சொல்ற கண்மணி? இன்னும் 2 வாரம் ஆகுமா? ஆமா அத்தை, நீங்க பதறாதீங்க. அது வரைக்கும் தாக்கு பிடிக்க என்ன வழின்னு யோசிப்போம். சரி கண்மணி. பாத்தியா டோரா, வீட்ல நடந்த எல்லா ஏற்பாட்டையும் மாமா பண்ணதான் நினைச்சு சந்தோஷமா இருந்தேன். ஆனா மாமாவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தெரிஞ்சப்போ நான் உடைஞ்சு போயிட்டேன் டோரா. ஏன் மாமா இப்படி பண்ணாரு? ராசாத்தி, உன் மேல தப்பு வச்சுக்கிட்டு எதுக்கும் மாமா மேல பழி போடுற? தப்பு ஏன் மேலையா? நான் என்ன பண்ணேன்? ஆமா, நீயே ஆசையை வளர்த்துக்கிட்டு அதை நம்பி ஏமாந்ததுக்கு நீதான் பொறுப்பு. அதான் அப்படி சொன்ன. இனி எனக்கு மேல அக்கறை கம்மிதான். அன்னைக்கு நடந்த செட்டப்ல அவனுக்கு பங்குலன்னு ஜாட மாதிரியே சொன்ன. நீதான் அதை புரிஞ்சுக்கல. அப்படி சொல்லாத டோரா. மாமா வேணா இந்த ஏற்பாடு பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா என் மேல அக்கறை இல்லைன்னு மட்டும் சொல்லாத, எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். அடப்பாரா, புருஷனை விட்டு கொடுக்காத பொண்டாட்டியா? அப்படி இனியன்ட்ட நீ என்னதான் கண்ட? நீ என்ன வேணாலும் ஒளரு, ஆனா மாமாவே தான் எனக்கு மோதிரம் பிரசன்ட் பண்ணாரு. அது தெரியுமா உனக்கு? யார் சொல்லியுமா மாமா அப்படி பண்ணாரு? நான் அப்படி சொல்லல ராசத்தி. பின்ன நீ எப்படி அப்படி பேசலாம்? மாமாவை குறை சொன்னா எனக்கு பிடிக்காது, பாத்துக்கோ. ஐயோ, நான் சொன்ன அர்த்தமே வேற ராசத்தி. உன் மாமா உன் மேல அக்கறை இருந்திருந்தா அன்னைக்கு வீட்டுல நடந்த ஏற்பாடு அவரே பண்ணிருக்கலாம்ல. அததான் நான் கொஞ்சம் சுத்தி வலிச்சு சொன்னேன். உனக்கு இருக்கிற ஆதங்கம் எனக்கும் இருந்துச்சு டோரா. ஆனா இதெல்லாம் தான் தான் ஏற்பாடு பண்ண மாதிரி மாமா ஏன் நடிச்சாருன்னு தான் எனக்கு புரியல. ஓ, அதுவா? அது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கருப்பாண்டி அழகுதான். ஆமாதான், இனி என்ன 3 செலவு பண்ணி அப்படியெல்லாம் பண்ண வச்சிருக்கான்.
பெரியவங்களை அப்படி தப்பா பேசக்கூடாது டோரா. எனக்கு ஒரு சந்தேகம் ராசாத்தி. இனிய மேல இப்ப நீ கோவத்துல இருக்கியா? மாமா மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல டோரா. நான் என்ன புண்ணியம் செஞ்சனோ மாமா எனக்கு புருஷனா கிடைச்சிருக்காரு. அவர் மேல எனக்கு எப்படி கோவம் வரும்? கணவனே கண் கண்ட தேவனும் ஃபீலிங் எனக்கு பிடிச்சிருக்கு ராசாத்தி. டோரா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சரி வா, உன்னை கொண்டு போய் உள்ள வச்சிடுறேன். ராசாத்தி, அத்தை, என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்க? உன்னை பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியலையே ராசாத்தி. ராசாத்தி, கேக்குறல்ல, சொல்லு ராசாத்தி. அத்தை, நீங்க நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல அத்தை. உட்காரு. என்ன ராசாத்தி சொல்ற? இத சொல்றதுக்கு நான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன். அத்தை, அழகர் என்ன உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு மனசு வரல அத்தை. என்ன சொன்னான் அவன்? மாமாவுக்கே தெரியாம அழகரும் ஷில்பாவும் சேர்ந்துதான் இதெல்லாம் பண்ணிருக்காங்களாம். இத அழகர் என்ன பேச்சுல இருந்தே தெரிஞ்சுக்கிட்டேன். இது என் மனசு ஏத்துக்கல அத்தை. இனி எனக்கு இதெல்லாம் தெரியுமா? தெரியல அத்தை. அவன் ஏதாவது சொன்னானா? இல்ல அத்தை, மாமா எதுவும் தப்பா நினைக்கல. அப்புறம் என்ன ராசாத்தி, ஏன் இப்படி பண்ற? நீ சொன்ன பொய்ய உண்மையாக்கதானே இந்த ஏற்பாடெல்லாம் நடந்திருக்கு. ஆனா உன் பிடிவாதத்தால எல்லாமே தவிடு பொடி ஆயிடுச்சு பாரு. இதெல்லாம் உனக்கே சரியா இருக்கா? அத்தை, எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு, அதையும் பாருங்க அத்தை. ராசாத்தி, எனக்கு புரியுது. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆனா விதி உன்னை இப்படி ஒரு சூழ்நிலையில தள்ளி இருக்கு. சில நேரங்கள்ல நாம நம்மள மாத்திக்கிறது தான் நல்லது. அத்தை, நீங்க 1000 சொல்லுங்க, மாமாவுக்கே விருப்பம் இல்லாம அவர் கூட எப்படி நான் சந்தோஷமா இருக்க முடியும்? அது இந்த ஜென்மத்துல நடக்காது அத்தை. ராசாத்தி, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. திரும்ப திரும்ப இப்படி அடம் பிடிக்காத. நமக்கு வேற வழி இல்ல ராசாத்தி. நீ ஆரம்பிச்சத நீ தான் முடிச்சு வைக்கணும். உனக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறதுக்கு வேற வழியே இல்ல ராசாத்தி. உன்னை இனி எனக்கு புரிஞ்சுக்க தெரியல. வாழ்க்கையில சில நேரம் நம்ம வளைஞ்சு கொடுத்துதான் போய் ஆகணும். நீ யார்கிட்ட போய் சொன்ன? உன் புருஷன் கிட்ட தானே. அதுவும் நல்லதுக்காக தானே சொன்ன. அது தப்புன்னு நினைச்சா தப்புதான், நல்லதுன்னு நினைச்சா நல்லதுதான். முடிவு உன் கையில தான் இருக்கு ராசாத்தி. அத்தை, மாமா கிட்ட பொய்யையும் அவரை ஏமாத்திரமுங்கிற எண்ணமும் வருது அத்தை. ஒரு கண்ணுல வெண்ணையையும் மறு கண்ணுல சுண்ணாம்பையும் வச்சுக்கிட்டு நான் துடிக்கிறேன் அத்தை. இனிமே மாமா கூட நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அத்தை. ராசாத்தி, இந்த மாதிரி எல்லாம் குண்டு தூக்கி போடாத. முதல்ல நீ இந்த மாதிரி பேசுறத நிறுத்து. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உன்னை நீ மாத்திக்கணும். வேற வழி இல்ல ராசாத்தி. என்னால முடியல அத்தை. மாமாவே ஒரு நாள் என்ன புரிஞ்சுக்கிட்டு வருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அத்தை. தயவு செஞ்சு இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்டுறாதீங்க. ராசாத்தி, நீ எல்லாம் தெரிஞ்சவன்னு நினைச்சேன். ஆனா இப்படி பச்சை குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடிக்கிற. இங்க பாரு, நான் சொல்றத கேட்டு அனுசரிச்சு போ. எல்லாம் நல்லதாதான் முடியும். அத்தை,
என் மனசு கேட்கல அத்தை. இப்பெல்லாம் மாமாவுக்கு நாம துரோகம் பண்றோமோங்கிற எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன கொல்லுது அத்தை. எந்த சூழ்நிலையிலயும் மாமா கிட்ட என்னால சந்தோஷமா இருக்க முடியாது அத்தை. ஒரு நாள் மாமாவே என்ன மனசார விரும்புவாருன்னு நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்கு அத்தை. அந்த நாளுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் அத்தை. ராசாத்தி, உன் நல்ல மனசுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். உன்னை மீறி எப்படி நீ பொய் சொன்னியோ அதே மாதிரி உன்னை மீறி உனக்கு ஒரு நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தைரியமா இரு. இனியா, இங்க கொஞ்சம் வா. வா வா. சொல்லுங்க பெரியமா. இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க. உட்காரு. பரவாயில்ல, சொல்லுங்க. என் மேல கோவத்துல இருக்கியா? அப்படிலாம் எதுவும் இல்ல பெரியமா. இனியா, நீ விரும்பாமலேயே ராசாத்தி உனக்கு மனைவியா அமைஞ்சிட்டா. ஒன்ன போலவே எனக்கும் ஆரம்பத்துல வருத்தமா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் ராசாத்திய இந்த வீட்டு முதல் வாரிச பெத்து கொடுக்க போற மருமகளா பாக்குறேன். ஆஹா, இந்த மரகதம் ஏதோ பிளான் வச்சிருக்கா. ஆரம்பமே சும்மா நச்சுன்னு இருக்கே. நான் எதுக்காக இதையெல்லாம் சொல்றேன்னா, எனக்கு ராசாத்தி மேல முன்னாடி கோவம் இருந்துச்சு. ஆனா இப்போ இல்ல இனியா. உங்க மனசு எனக்கு தெரியும் பெரியமா. ஆனா இப்போ நான் ஏன் இதையெல்லாம் பேசுறேன்னு உனக்கு தெரியுமா இனியா? நீ ராசாத்தியோட சந்தோஷமா வாழணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஆனா சில நேரம் அது முறை தவறி போறப்போ எனக்கு வருத்தமா இருக்கு இனியா. மரகதம் அம்ப விட்டுட்டா இனிய காலி. நீங்க சொல்றது எனக்கு புரியல பெரியமா. இனியா, இந்த வீட்ல நேத்து நடந்த ஏற்பாடெல்லாம் நல்லதுக்கு தான். ஆனா வீட்டு பெரியவங்க இல்லாம இஷ்டத்துக்கு நடத்துறது தான் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நடந்து முடிஞ்சது எல்லாமே ரொம்ப தப்பா இருக்கு. சரி, அத பத்தி இப்ப நான் எதுவும் பேச விரும்பல. ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாவே நான் எது பேசினாலும் இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு அது தப்பா படுது. பெரியமா, எதுவா இருந்தாலும் ஓபனா பேசுங்க. வேணா இனியா, நான் யதார்த்தமா ஏதாவது பேசி அது யார் மேலையாவது பழியா வந்துடக்கூடாது. பெரியமா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை தயங்காம என்கிட்ட சொல்லுங்க. அதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. இனியா, நான் சொல்றத கேட்டுட்டு நீ என்ன தப்பா புரிஞ்சுக்க கூடாது. மரகதம் அடுத்ததா என்னமோ அட்டாக் பண்ண போறா. இப்படிதான் இப்படியெல்லாம் யோசிச்சு பேசுறாலும். பெரியமா, உங்க மனக்குறை எதுனாலும் வெளியில சொல்லிடுங்க. நான் எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். நேத்து இந்த வீட்ல நடந்த ஏற்பாடெல்லாம் பெரியவங்க கிட்ட கூட சொல்லாம நீயா ஏற்பாடு பண்ணதுதான் மனசுக்கு சங்கடமா இருக்கு. பெரியமா, அந்த ஏற்பாடை நானா பண்ணல, என்ன நம்புங்க. அழகர் இருக்கான்ல, அவன் தான் பெரியமா பண்ணா. தப்பா எடுத்துக்காத இனியா. நீ எப்போவாவது குடிச்சிட்டு நம்ம வீட்டு விஷயத்த பத்தி அவன் கிட்ட உளறி இருப்ப. அதான் அவன் அப்படி பண்ணிட்டான். இல்ல பெரியமா, நான் அந்த மாதிரிலாம் நடந்துகிட்டதே கிடையாது. அப்புறம் எப்படி அவனுக்கு நம்ம வீட்டு விஷயம் தெரியும்? அது அது வந்து மரகதம் என்னமோ போலீஸ்கார மாதிரி கேக்குறா. இனியனும் திருட மாதிரி திணறான். நீயே நியாயத்தை சொல்லு. உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த பையனுக்கு எப்படி தெரிஞ்சது? நீயே யோசினியா? பெரியமா, அது வந்து இதுதான் இனியா எனக்கு வருத்தமா இருக்கு.
இத்தனை வருஷமா நான் கட்டி காத்த மானம் காத்துல பறக்குதோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல பெரியமா, உங்க மனசு புரியுது. ஆனா அழகுக்கு எப்படி தெரியும்னு எனக்கு சத்தியமா தெரியாது பெரியமா. கண்டுபிடினியா? யாரையும் நான் தண்டிக்கணும்னு சொல்லல, தப்ப சரி பண்ணணும்னு சொல்றேன். உனக்கும் ராசாத்திக்கும் மட்டும் தெரிஞ்ச விஷயம் இந்த வீட்டை தாண்டி ஒரு மூணாவது மனுஷனுக்கு போனது எப்படி? யோசினியா, யோசி, நல்ல யோசி. உனக்கே உண்மை தெரியும். புருஷன் பொண்டாட்டிக்கு மட்டும் தெரிஞ்ச குடும்ப விஷயம் நீயும் சொல்லலனா அப்புறம் யார் சொல்லிருக்க முடியும்? யோசினியா, நல்ல யோசி. பெரியமா போதும், எனக்கு புரியுது. அதை நான் பாத்துக்கிறேன். ஆஹா, இந்த மரகத ரொம்ப சிம்பிளா இனியன் ஆஃப் பண்ணிட்டாலே. இனியா, நான் இப்பவும் சொல்றேன், அறியாம தப்பு பண்றதுதான் சின்னவங்க மனசு, அத சரி செய்யறதுதான் பெரியவங்க மனசு. இத நீ புரிஞ்சுக்கோ. நான் சொன்னதுல நியாயம் இருந்தா ஏத்துக்க, தப்ப சரி பண்ண. இல்லனா என் பேச்ச பெருசா எடுத்துக்காத. இனியா, நீ என் புள்ளங்கிற உரிமையில மனசு கேட்காம பேசிட்ட, வேற ஒண்ணு இல்ல. இனியா, நீ சந்தோஷமா இரு. உன் புள்ளைய கொஞ்சம் நான் ஆசையா காத்துக்கிட்டு இருக்கேன். போ. ராசாத்தி, ராசாத்தி, எங்க போயிருப்பா அவ? என்ன இனியா, ராசாத்தியா? ஆமா, ராசாத்தி எங்க? அவதான் வெளியே போயிருக்காளே. எங்க போனா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, வெளியே போறேன்னு மட்டும் சொன்னா. என்ன இனியா, டென்ஷனா இருக்க? ராசாத்தி வர வர என்கிட்ட எதுவுமே சொல்றது கிடையாது. அவ இஷ்டத்துக்கு போறா, அவ இஷ்டத்துக்கு வரா. ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா என்னவா? அதுவா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேட்டுக்கிறியா? சொல்லு. நான் சொல்றது கோவப்படாம கேளு. சரி சொல்லு. நீ ராசாத்தி கிட்ட முதல்ல அக்கறையா நடந்துக்க, அப்பதானே அவ உன்கிட்ட எதையும் மனசு விட்டு பேசுவா. அதை விட்டுட்டு தாமரை இலை மேல இருக்கிற தண்ணி மாதிரி பட்டும் படாம இருந்தேனா அவ எப்படி உன்கிட்ட மனசு விட்டு பேசுவா? இனியா, நீ காது கொடுத்து கேட்காத பல விஷயங்கள ராசாத்தி என்கிட்டயும் ஷில்பா கிட்டயும் சொல்லி எப்படிலாம் வருத்தப்பட்டிருக்கா தெரியுமா? ஒருவேளை பெரியம்மா சொல்ற மாதிரி ராசாத்தி மூலமா தான் இந்த விஷயம் வெளியே போயிருக்குமோ? வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி நீங்க இனிய மனசுல விஷத்தை ஏத்திட்டீங்க. நீங்க உண்மையிலேயே ஜீனியஸ் அத்தை. நான் உங்களை என்னமோ நினைச்சேன், நீங்க வேற லெவல் அத்தை. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராசாத்தி தான்னு இனியனை சூப்பரா நம்ப வச்சுட்டீங்க. எப்படி அத்தை இந்த டாபிக் எடுத்தீங்க? கண்மணி, 4 சுவத்துக்குள்ள புருஷன் பொண்டாட்டிக்கு நடக்கிற விஷயம் வெளியில போனா அது எப்படி போச்சுங்கிற கோவம் புருஷனுக்கு நிச்சயம் வரும்ல. அதுதான் இப்போ இனி எனக்கு வந்திருக்கு. அத்தை, புல்ல இருக்குது அத்தை. கண்மணி, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? நாம ஆத்திரத்துல எதையாவது பண்ணி அந்த ராசாத்தி மேல பழிய போட்டா இனியன் பதறுவான். அதான் சென்டிமெண்டா பேசி அவன் மூளைய மழுங்கடிச்சேன்.
நான் என்ன சொன்னாலும் பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருந்த இனிய இப்போ பொண்டாட்டி தாசனா மாறிட்டான். அதான் சென்டிமெண்டா பேசி அவனை முட்டாளாக்கிட்டேன். இனி என் கைய வச்சே அந்த ராசாத்தி கண்ணை குத்த போறேன். அத்தை, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அத்தை. எப்படியாச்சும் அந்த ராசாத்திய இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அத்தை. தனியா ஆளா இந்த வீட்டுக்குள்ள வந்த ராசாத்தி இன்னைக்கு மொத்த குடும்பத்தையும் கைக்குள்ள வச்சிருக்கா. சிங்கம் மாதிரி இருந்த உங்களை அவ தனி மரமாக்கிட்டா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராசாத்தி. அவ இந்த வீட்டை விட்டு போனாதான் நீங்க தலை நிமிர முடியும் அத்தை. கரெக்ட் கண்மணி. அதான் ஆத்திரப்படாம அமைதியா நான் அடி எடுத்து வைக்கிறேன். நிதானமா பேசி இனியன ராசாத்திக்கு எதிரா திசை திருப்பி இருக்கேன். இந்த புலி பதுங்கி இருந்து பாயுன்னு அந்த மங்கைக்கு நான் காட்டுறேன். காணாம போன என் கௌரவம் திரும்ப எனக்கு கிடைக்க அந்த ராசாத்திய பலிக்கடாக்க தயங்க மாட்டேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். யார வேணாலும் பலிக்கடா ஆக்குவேன்.